திருமந்திரம் பாயிரம் பாடல் 86 திருமூலர் வரலாறு மந்திரமாலை. பிறப்பிலி நாதனை பேர் நந்தி தன்னை சிறப்பொடு வானவர் சென்று கைகூப்பி மரப்பிலர் நெஞ்சினுள் மந்திரமாலை உரைப்பொடும் கூடி நின்று ஓதலுமாமே. வரி 1. பிறப்பிலி நாதனை பேர் நந்தி தன்னை. பிறப்பிலி என்பது பிறப்பில்லாதவன், பிறவியின் பிணைப்பிலிருந்து விடுபட்டவன் என்று பொருள். நாத என்னடே இறைவனை, தலைவனை, ஆண்டவனை. பேர் நந்தி தன்னை என்பது பெரிய நந்தியை, மாபெரும் நந்தி எம்பெருமானை என்று பொருள். வரி 2. சிறப்பொடு வானவர் சென்று கைகூப்பி. சிறப்பொடு என்பது சிறப்புடன், மரியாதையுடன், பக்தியுடன் என்று பொருள். வானவர் என்பது தேவர்கள், விண்ணுலகவாசிகள், தேவலோகத்தவர். சென்று கைகூப்பி என்பது சென்று கைகூப்பி, அணுகி, கைகளை குவித்து வணங்கி என்று பொருள். வரி 3. மரப்பிலர் நெஞ்சினுள் மந்திரமாலை. மரப்பிலர் என்பது மறவாதவர்கள், நினைவில் வைத்திருப்பவர், மறக்காதவர் என்று பொருள். நெஞ்சினுள் என்பது இதயத்தில், உள்ளத்தில், மனதின் ஆழத்தில். மந்திரமாலை என்பது புனித மந்திரங்களின் மாலை என்று பொருள். வரி 4. உரைப்பொடும் கூடி நின்று ஓதலுமாமே. உரைப்பொடும் என்பது உறுதியுடன், பக்தியுடன், நிலைத்த மனதுடன் என்று பொருள். கூடி நின்று என்பது ஒன்று கூடி நின்று, சேர்ந்து நின்று, இணைந்து. ஓதலுமாமே என்பது ஓதுவதுமாகும், உச்சரிப்பர், பாடுவர், ஜபிப்பர் என்று பொருள். சாரம். இப்பாடலில் தேவர்கள் சிவபெருமானை எவ்வாறு வழிபடுகிறார்கள் என்பதை திருமூலர் விளக்குகிறார். பிறப்பில்லாத நாதன் பேர் நந்தி எம்பெருமான். வானவர்கள் சிறப்புடன் கைகூப்பி அணுகுகின்றனர். மறவாத இதயத்தில் மந்திரமாலை சுழல்கிறது. பக்தியுடன் ஒன்று கூடி அழியாத மந்திரங்களை ஓதுவர். ஓம் நம சிவாய.